மெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யாம் திருஷ்ட்வா யமுனாம் பிபாசுரநிசமம் யோகோ கவம் காகதே வித்யுத்வானிதி நீலகண்ட நிவகோயாம் திரஷ்டுமுத்கண்டதே உததம் யாசதமால பல்லவமிதி சிந்தந்தி யாம் கோபிகாகாம் காந்தி காலிய சாசனஸ்ய வபுஷகாம் சா பாவனி பாதுனகாம். நலந்தரும் நாராயணியத்திலே 21வது தசகத்தை முடிச்ச நாராயண பட்டத்தை அஜாமிளோபாக்கியானமாக நாம சங்கீர்த்தத்தினுடைய ஒரு வைபவமாக உயர்ந்த ஒரு கதையான அந்த சரித்திரத்தை சொல்றதுக்காக 22வது தசகத்தை துவங்க இருக்கிறார். அழகான ஒரு கம்பீரமான ஒரு ஸ்லோகத்தோட அதற்குள் நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க எல்லாருக்கும் கவனத்துல இருக்கும். சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய செய்யூர் கல்பாக்கத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய பெருந்தேவி நாயக்கா சமேத கரியமாணிக்க பெருமாள் கோயில் இந்த செய்யூரிலே அமைந்திருக்கின்றது. அந்த திருக்கோயிலிலே அழகாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். உற்சவமூர்த்தி கரிய கண்ணனாக கரியமாணிக்க பெருமாளாக இங்கே சேவை சாதிக்கின்றார். நின்ற திருக்கோலம் அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு இவருடைய திருமுகத்தை தரிசிக்கும் போதே 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையாக இருக்கக்கூடிய விக்கிரகம் என்று நமக்கு புலப்படுகின்றது. அந்த திருமுகத்திலே உயர்ந்த திருமன்காப்பையும் தான் சார்த்திக் கொண்டு கர்ண பத்திரங்களானது மிளிர 4 திருக்கரங்களோடு நமக்கு சேவையை அளிக்கின்றார். வழக்கம் போல 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரம் எம்பெருமானுடைய திருத்தோலை அலங்கரிக்க ஒரு கஸ்தம் அபயகஸ்தமாகவும் மற்றொரு கையானது அழகாக கதையை தாங்கிக் கொண்டு கதா கஸ்தமாகவும் இங்கு அமைந்திருப்பது நம்முடைய திவ்ய தரிசனத்தின் பாக்கியம். உயர்ந்த பெரிய யஜ்ஞோபவீத்தத்தை இவர் சார்த்திக் கொண்டிருப்பதையும் நாம் தரிசிக்கின்றோம். இடுப்பிலே ஒரு உடைவாளை சொருகிக் கொண்டு அழகான பச்சைக்கல் பதக்கத்தை சார்த்திக் கொண்டு திருவடி சேவையை அளித்துக் கொண்டு எம்பெருமான் திருவடியிலிருந்து திருமுடி வரை கரியமாணிக்க பெருமாளின் ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் நின்ற திருக்கோலத்திலே கிரீடத்துடனும் இடது கை தாமரையினுடனும் கர்ண பத்திரத்துடனும் உயர்ந்த திலகத்துடனும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் வலது கையிலே தாமரை பூவைத்தான் தாங்கிக் கொண்டு திலகத்தோடும் கர்ண பத்திரங்களோடும் கருணையான முகத்தோடும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீ பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாளுடைய திவ்ய தரிசனம் நமக்கு பலவிதமான ஒரு பாக்கியங்களை இங்கே அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த திவ்ய தரிசனத்தோடு இங்கு ஒரு வெண்ணைத்தாழி கண்ணனையும் நாம் தரிசிக்கின்றோம். நின்ற திருக்கோலத்திலே ஆகா அழகான திருமேனியோடு நெற்றியில் மிளிரக்கூடிய திருமன் காப்போடு உயர்ந்த நடு கொண்டையை தான் சார்த்திக் கொண்டு திறந்த கண்களோடும் நீண்ட நாசியோடும் தனக்கே உண்டான கண்ணனுக்குண்டான குறும்பான மந்தஸ்மிதத்துடனும் நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய நவநீத நர்தன கண்ணன் வக்ஷஸ்தலத்திலே திருவாபரணங்களை சார்த்திக் கொண்டு வலது கையிலே நவநீதமான வெள்ளையை தான் கையிலே அலங்கரித்து நமக்கு தூக்கி காண்பித்துக் கொண்டு அவனுடைய இடது கையானது சற்றே நீட்டி நர்தனமாடக்கூடிய அழகான காட்சியோடு இழுக்கக்கூடிய நர்தன திருக்கோலம். வலது திருவடியோ தாமரை பீடத்தின் மேல் தாங்கி இருக்க, இடது திருவடியானது தாமரை பீடம் மேல் ஊன்றி இருக்க, ஒரு திருவடி தூக்கி ஒரு திருவடி அமர்த்தி நர்தன நவநீத கண்ணனாக திருவடி முதல் திருமுடி கொண்டை வரை அவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து நாராயணியத்தின் 22வது தசகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்ற கம்பீரமான ஸ்லோகத்திற்கு திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, அஜாமிலோ நாமமகி சுரப்புரா சரண் விபோ தர்ம பதன் கிருகாஸ்ரமி குரோர்கிராம் காணனமேத்ய திருஷ்டவன் சுதுருஷ்டசீலம் குலடம் மதாகுலாம். நாராயணியத்தில் அழகான தசகம். அதாவது கலியுகத்துல நமக்கு நாம சங்கீர்த்தனத்தினால பண்ண பாபங்கள் எல்லாம் போகும்.
நமக்கு யாகம் பண்ண வேண்டாம், யஜ்ஞம் பண்ண வேண்டாம், தபஸெல்லாம் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். ஏதாவது அவர்களுடைய ஒரு இஷ்ட மூர்த்தியினுடைய ஒரு பேரை மனமுருகி நாம் பக்தியோடு சொன்னோம்னா நமக்கு சர்வ பாபங்களும் போகும். கலவு சங்கீர்த்திய கேசவம்ன்றது கலியுகத்தினுடைய ஒரு தர்மமாக இருக்கு. அப்படி நாமத்தை சொன்னாலே, தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் மகாவிஷ்ணு ஒரு பெரிய பலனை அளிப்பார்ன்ற ஒரு ஆச்சரியமான கதை தான் இந்த அஜாமிளனுடைய கதை. பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, அஜாமிளன்ற ஒத்த உயர்ந்த ஒரு குலத்துல பிறந்து நல்ல தாயார் தகப்பனார அடைஞ்சு வேத சாஸ்திரங்களை எல்லாம் கத்துண்டு அஜாமிளோ நாம மகீசுரப்புரம், மகீசுரன் அப்படின்னா பலவிதமான வேதங்களை எல்லாம் கத்துண்ட உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவன். அவன் விவாகமாகி நல்ல ஒரு மனைவியோடு குடும்பம் நடத்திட்டு இருக்கிற அவனுக்கு அவனுடைய தகப்பனாரானவர் ஒரு நாள் ஒரு யாகம் பண்றதுக்காக காட்டுக்கு போய் விறகுகளையும் தர்மங்களையும் அறுத்துன்னு வர சொல்லி உத்தரவு போட்டார். அப்ப அந்த அஜாமிளன் காட்டுக்கு கிளம்பினான். காட்டுக்கு போய் அங்க என்ன பண்ணா, அங்க விறகு வெட்டு இருக்கக்கூடிய நல்ல குலத்தை சேராத ஒரு பெண்ணை பார்த்தானா. பார்த்து அவளுடைய அழகுல மயங்கி குரோர்கிரா கணனமேத்திய திருஷ்டவன் சுதுஷ்டசீலம் குலடம் மதா குலம். அவளுடைய அழகுல மயங்கினா, தன்னுடைய குடும்பத்தை மறந்தான், புத்தி பேதலிச்சது. அப்ப கூட அவனுடைய சிந்தனையானது துஷ்ட சங்கம் நமக்கு இப்படி கிடைச்சிருக்க, நமக்கு உயர்ந்த மனைவி இருக்காளே, பொறுப்பான வயதான தாயார் தகப்பனார் இருக்காளே, அவர்களை விட்டுட்டு நாம இவளிடத்துல மயங்கலாமான்ற ஒரு புத்தியானது அவனுக்கு சொல்லித்து. ஆனா அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய வேகம் புத்தி சொல்றதை கேட்கலையாம். ஏன்னா துஷ்ட சங்கம் ஒருத்தருக்கு பிராப்தமாச்சுன்னு சொன்னால் அந்த மனசானது தளர்ச்சியை அடையிறது. அப்ப புத்தியானது மிரட்டுறது, இந்த காரியத்தை நீ பண்ணக்கூடாது ஜாகிரதைன்னு சொல்றது. ஆனா அநேக பேருடைய விஷயங்கள்ல புத்தி தோத்து போறது. துஷ்ட சங்கத்துல சேரும் போது மனசு தான் நினைச்சத பிடிவாதமா கடைபிடிச்சு ஜெயிக்கிறதா. அதே போல இங்க என்னாச்சு, இவளோட சேர்ந்தான், குடும்பத்தை மறந்தான், அவளையே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். சுதுஷ்டசீலம் குலடம் மதா குலம். இவனுக்கு எல்லாம் மறந்து போயிடுத்து. அவளிடத்திலேயே தன்னுடைய குடும்ப பாரத்தை முடிச்சானாம். அப்படி அவன் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா துஷ்ட சங்கம்னு நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாராம். அதாவது அஜாமிளன்ற பேருக்கே என்ன அர்த்தம்னா, ஜாமி ஜாமினா நல்ல குலத்தை சேர்ந்த பெண்ணுன்னு அர்த்தம். இவன் முதல்ல ஜாமிளனாகத்தான் இருந்தான். நல்ல குலத்தை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தை நடத்திருந்தான். இவனுடைய போராத காலம் காட்டுக்கு போனதுனால இவன் அஜாமிளனாக ஆயிட்டான். அஜாமி நல்ல குலத்தை சேராத ஒரு பெண்ணிடத்துல தன்னுடைய ஒரு ஸ்நேகத்தை உண்டு பண்ணிட்டு அவளிடத்திலேயே 10 பிள்ளைகள் இவனுக்கு பிறக்கிறாளாம். எல்லாத்தையும் மறந்து குடும்ப வாழ்க்கையை அங்க தொடர ஆரம்பிச்சானாமேன்னு இந்த முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, அஜாமிளன் என்றொரு அந்தனனும் இல்வாழ்க்கை தனில் இருக்க குருவான தந்தையுடை சொல்லை கேட்டு உசாபு ஒரு எண்ணமின்றி காட்டிற்கே சமுத்துகளை சேர்ப்பதற்காக சென்ற போதில் அசதியினால் வெட்கமிலா குடிமகளாம் வேசியினை வழியுடைய காணலுற்றால் திசையெல்லாம் புகழ்கின்ற குருவாயூர் குணக்கன்றே உள் திருவடிகள் போற்றி போற்றி. குருவாயூரப்பா, அவளிடத்திலேயே குடும்பத்தை இவன் ஆரம்பிச்சுட்டானாமே, இது என்ன பரிதாபம்னு 2வது ஸ்லோகத்தை அவனுடைய சரித்திரத்தை தொடர்றார். அப்ப என்ன ஆச்சு குருவாயூரப்பா, ஸ்வதப்ரசல்தோபி ததா கிருதாசயகா ஸ்வதர்மமுஸ்ருஜ்ய தயா சமாரமல்னே அதர்மகாரி தசமீ பவல் புனகா ததௌ பவல் நாமயுதே சுதே ரதிவம். சத்குலத்துல பிறந்திருந்தா கூட இந்த அஜாமிளன் இந்திரியங்களுக்கு வசப்பட்டுட்டான். அதனால தான் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்வதப்ரசல்தோபி, இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இருந்தவள் வசப்பட்டதுனால என்னாச்சு, வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு குருவாயூரப்பா ஒரு ஏற்றமானது வருவதற்குத்தான் ரொம்ப கஷ்டப்படணும். அந்த துசங்கம் இருக்க அவனுடைய பேரை கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாமா. 2 நிமிஷத்துல ஒருத்தன் ஒரு பேரை கெடுத்துள்ளான். அதைத்தான் இங்க பட்டத்து எப்படிப்பட்ட ஒரு குலம், அஜாமிளனுக்கு எப்படிப்பட்ட நல்ல பேர் இருந்தது. இந்த துசங்கத்தினால இவன் தன்னுடைய பேரே அவனுக்கு போயிடுத்து, கெட்ட பேர் வந்துடுத்து. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார்,
அவருக்கு வாழ்க்கையில துசங்கம்னா என்ன, நல்ல சத்சங்கம்னா என்ன, நல்ல பெயரை எப்படி அடையிறது, கெட்ட பெயரை எப்படி அடையிறதுன்னு சில சீடர்கள்லாம் வந்து ஒரு சந்தேகமாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாளாம். அவளை கல்கட்டால ஒரு கிராமத்துக்கு அழிச்சுட்டு போனார். 50 சிஷ்யர்களை கூப்பிட்டார். ஒரு பெரிய பாறாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்து, இதை இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த கல்லை கொண்டு போய் மலையுச்சியில ஏத்தி நிக்க வைக்கணும், உங்களுடைய ஒரு பொறுப்புன்னாராம். அதால நகர்த்தவே முடியல. அந்த கல்லை பள்ளம் பள்ளமா தள்ளி தள்ளி கும்ப வச்சுண்டு 50 பேரும் மெதுவா பகல் உச்சி வரைக்கும் பாதி மலைக்கு ஏத்தினான். பரமஹம்சர் வந்து பார்த்தார். இவ்வளவுதான் உங்களால முடிஞ்சுதான்னா? இல்ல சாயங்காலத்துக்குள்ள உச்சியில கொண்டு உங்க உத்தரவுப்படி பண்ணிடுறோம்னு மெதுவா தள்ளிண்டு சாயங்காலம் 6 மணிக்கு மலை உச்சியில கொண்டு அந்த கல்லை வச்சுட்டு பரம சந்தோஷம். பரமஹம்சர் சொன்னதை பண்ணிட்டமேனு ராமகிருஷ்ண பரமஹம்சரை அழிச்சுன்னு வந்தாலாம். இங்க வச்சாச்சு அப்படின்னா பரமஹம்சர் சொன்னார், எல்லாரும் 2 பேர் 2 பக்கமும் கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி நில்லுங்கோன்னார். தன்னுடைய கையை தூக்கி இவர்கள் கொண்டு வச்ச கல்லை அப்படி தள்ளி விட்டாராம். 2 நிமிஷத்துல கிடுகிடுன்னு உருண்டு அது பூமியில விழுந்தது. பரமஹம்சர்களுடைய சீடர்கள் கேட்டா, இது உங்களுக்கே எங்களை கஷ்டப்படுத்தினமேனு மனசுக்கு ஒரு ஈவு இறக்கம் இல்லையா? காலையிலேருந்து மாலை வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இதை மேல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம், இத போய் இப்படி தள்ளி விட்டீர்களே என்னாலாம். அப்ப பரமஹம்சர் சொன்னாராம், நேத்திக்கு எல்லாரும் என்ன கேட்டேலே நல்ல பெயரை சம்பாதிக்கிறது எப்படி, கெட்ட பெயரை அடையிறது எப்படின்னு. இதை விட அதுக்கு உதாரணம் என்ன இருக்கு? ஒரு நல்ல பெயரை அடையணும்னா ஒரு மனிதன் மலையுச்சியில ஏறணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதை கஷ்டப்பட்டுத்தான் முன்னுக்கு வர முடியும். அந்த பேரை கெடுத்துக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நீங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த கல் இருக்க, ஒத்தனும் அவன் பள்ளியில படிக்கிறது, கல்லூர்ல படிக்கிறது, உயர்ந்த வேலையை அடையிறது, நல்ல ஒரு மனைவி அடையிறது, குழந்தைகளை அடையிறது, தர்மத்தோட குடும்பத்தை காப்பாத்துறது, இதெல்லாம் இந்த கல்லுல வாழ்க்கைன்ற கல்லுல மலை உச்சியில அடைய வேண்டிய ஒரு சாதனம். ஆனா அந்த வாழ்க்கையில கீழே இறங்கணும்னா நீங்க கஷ்டப்பட்டு வச்ச கல்ல 2 செகண்ட்ல நான் தள்ளி விட்டுட்டேனே, அதே மாதிரி ஒரு மனிதன் பேரை கெடுத்துக்கணும்னு சொன்னா சட்டுன்னு கீழே இறங்கிடலாம். ஆக நல்ல பெயரை அடையிறதுன்றது கடினம், கெட்ட பெயரை அடையிறதுன்றது சுலபம்னு பரமஹம்சர் சொன்ன கதை தான் இந்த ஸ்லோகத்துல நமக்கு ஞாபகத்துல வருது. அதத்தான் இங்க பட்டத்திரி சொன்னார். சொத பிரசாந்தோ பிததா கிருதா சயகா ஸ்வதர்மமுஸ்ருஜ்யதயா சமாரமன்னே. குருவாயூரப்பா, வாழ்க்கையில ஒருவன் அவனுடைய பேரை கெடுத்துக்கிறது எவ்வளவு சுலபம்னு இந்த அஜாமலனுடைய சரித்திரத்துல தெரிஞ்சுட்டேன். அந்த ஒரு வேசியோடையே தன்னுடைய குடும்பத்தை நடத்தினா. 10 பிள்ளைகள். ஒரு அஜாமலனா இருந்தவன் 10 அஜாமலனா மாறிட்டானாமேன்னு கேட்டார். குருவாயூரப்பன் சிரிச்சாரா. 10 அஜாமலனார், வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு அவளிடத்துல 10 பிள்ளைகள் பிறந்திருத்து, எல்லாம் அப்பா மாதிரியே தான் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, இவன் பண்ண ஏதோ ஒரு நல்ல சிந்தனை பூர்வ ஜென்மத்துல பண்ண ஒரு பலன் இருக்குமோனோ, அதனால இந்த 10 பிள்ளைகள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ 10வது பிள்ளைக்கு நாராயணான்னு பேரை வச்சுட்டானா. ததௌ பவன் நாம யுதே சுதே ரத்தியம். குருவாயூரப்பா, உன்னுடைய பேரை அவன் வச்சானாமே, அப்ப கூட பக்தியோட வைக்கல, மகாவிஷ்ணுவோட பேர் நாராயணன் வைக்கல. அவன் வாழ்ந்த காலத்துல நாராயணன்ற நாமம் ஒரு ஃபேஷனான ஒரு திருநாமமா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல, அதனால நாராயணான்னு அவன் பேரை வச்சானாமே, அதுவே அவனுக்கு பலனை கொடுக்க போறதுன்னு 2வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, மனத்தில் கள் அமைதி கொண்டு மற்றவலில் பின் சென்றே மானமுள் கட்டு இனத்தினுக்கே ஈனமுறும் எழி செயல்கள் பல செய்து கொடுமைக்கே இருப்பிடமாய் இருந்ததல்றி மனத்தினுக்கே இனியமனம் உன் பெயரை கொண்டிருந்தமைந்தன் பால் பற்று கொண்டால் தினை துணையும் தீமையிலார் மனத்துறையும் தூயவனே குருவாயூர் தேவதேவா அப்படின்னு 22வது தசகத்துல 2வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 3வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை செய்யூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.